அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்ட்டு சூப்பரான பீஃப் கறி ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்யறதுக்கு தேவையான அளவு பீஃபை எடுத்துகிட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ போல் எடுத்திருக்கேன். எலும்பு ப்ளஸ் ஈரல் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்புமே சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி சேர்த்துனிங்கனாலே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால், அதாவது நீங்கள் கிரேவி டைப்பில் செய்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசிலும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கறி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. இப்போ கறியை வேக வச்சு ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தாங்க செய்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்புமே சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போல் அதையுமே சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ இந்த சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ கறி எடுத்துருக்கறனால 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டுருக்கோங்க. நான் ஆயில் எப்போவுமே கொஞ்சம் அளவாக தான் ஊற்றுவேன். நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லாம் போன உடனே நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்ததை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம உப்புமே சேர்த்துக்கலாம். நம்ம கறி வேக வைக்கும்போதும் நம்ம 1/2 டீஸ்பூன் தாங்க உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாத்தூள் தான். இது கூடவே மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, நம்ம பட்டை கிராம்பு பிரியாணி மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கறியை வேக வச்சதுலேருந்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இந்த கறி வேக வச்ச தண்ணியிலேயே இந்த மசாலா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை பீஃபில் மட்டும் செய்யலாம் இல்லைங்க. நம்ம மட்டனில் கூட இதே ரெசிபியை நம்ம செய்யலாம், இதே மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ கொஞ்சம் போல் க்ரஷ் பண்ண பெப்பர் கூடவே க்ரஷ் பண்ண சோம்புமே உள்ளே சேர்த்திருக்கேன். ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த கறியில் நல்லாவே பிடிச்சு வரட்டும். ஆல்ரெடி நம்ம கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கறனால கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாவோடு நல்லாவே சேர்ந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியம் அளவான புளிப்பாக இருக்கக்கூடிய தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, நல்ல கமகமான வாசனையோட சூப்பரான பீஃப் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் இன்னும் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஆயில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது குஸ்கா, ரைஸ், டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.